வெல்கம் டு இட் குக் சேனல். நாம் இன்னைக்கு சூப்பரான வடகம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வடத்துக்கு நாம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். நீங்கள் சின்ன வெங்காயம் ரேட்டு கம்மியாக கிடைக்கும் போது மொத்தமாக வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்துக்கு தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இந்த வடகம் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் 3 படி அளவுக்கு எடுத்திருக்கேன். வாஷ் பண்ண சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வெங்காயமை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். நீங்கள் சாப்பர்லேயே கட் பண்ணிக்கோங்க. மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப தூளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்களும் வெங்காயத்தை சாப்பர் வச்சுட்டு சாப் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. மிக்சி யூஸ் பண்ண வேணாம். சாப் பண்ணதுக்கப்புறமா வெங்காயத்தை படியில் அளந்துக்கலாம். நான் 3 படி அளவுக்கு வெங்காயம் எடுத்திருக்கேன். அடுத்து உளுந்து 300 கிராம் உளுந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு படிக்கு 100 கிராம் உளுந்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்து சீக்கிரமாகவே ஊறிடும், அதனால் லேட்டாக ஊற வச்சாலே போதும். இப்போது உளுந்து ஊறிடுச்சு, அதை கிரைண்டரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு படி சின்ன வெங்காயத்துக்கு 100 கிராம் உளுந்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை படி வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உளுந்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த வடகம் பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ மாவு அரைக்கும் போது இது கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். நல்லா அரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருந்த வெங்காயம் கூடவே நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவே எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதை மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இது சின்னதாக இருக்கவும் நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக கருவேப்பிலை, 6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை அந்த வெங்காயம் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வடகம் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். இதுக்கு சின்ன வெங்காயம், உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஜீரகம் இது இருந்தாலே போதும். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் வடகம் வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். நீங்கள் இது வரைக்கும் கடையில் வடகம் வாங்கிட்டு இருக்கீங்களா? அப்போது இந்த வீடியோவை பார்த்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் வீட்டிலையே வடகம் ரெடி பண்ணிட்டா ரொம்பவே ஹெல்த்தியானதும் கூட, கிட்ஸும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்து நான் மாடியில் ஒரு வெள்ளை துணி விரிச்சிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் எடுத்து வச்சுட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சுக்கோங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடலாம். கையை வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்தாலே வந்துடும். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். கஷ்டமாக இருக்கும்னு நினைக்காதீங்க, கையை வச்சாலே வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு வெயிலில் நல்லா காஞ்சிருக்கும். வடகம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதை நீங்கள் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வடகம் தயிர் சாதம், லெமன் சாதம், சாம்பார் சாதம் இப்படி எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட கொடுத்து விடலாம். ஏன்னா இது நம்மளே பண்ணுறதுனால ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த வடகத்தை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.